ஹரி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். குரு சரணம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதரின் தாளே போற்றி, என் குருநாதரின் தாளே போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். அகத்தினுள்ளிருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா ஈசருக்கும் பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்து என் அப்பனே அகஸ்தியரே வாருங்கள் வாருங்கள். 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே சரணம் 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 சரணம். அல்லல்போம் வலினுவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தின் மேல் இருக்கும் செல்வக் கணபதியை கைதொழுகால். அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவரியே, சொற்பொருளின் குற்றம் என்று சொல்லவே முற்படை சிறு சொற்புழலாம் கடந்து தூதாமை ஞானமு கற்பக விநாயகர் என்றால் காப்பு. துதிப்போர்க்கு வலனிவோம் துன்பம்போம் நெஞ்சிர் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டயங்கை கூடும் நிமலருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாக மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கார் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. அகஸ்திய பெருமானுடைய அத்துணை சீடர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருப்பது எம்பெருமான் கூத்தபிரான் சிவபெருமானுடைய சிவயோக தீபிகை என்னும் நூலிலிருந்து சில விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சமானது எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாலும் அகஸ்திய பெருமானுடைய அருளாலும் திருத்தாண்டவமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த திருத்தாண்டவம் என்பது பஞ்சபூத இயக்கம். இந்த பஞ்சபூத இயக்கம் எம்பெருமான் சிவபெருமானுடைய பஞ்சாக்கர மந்திரம் நமவசிய நமசிவய ஓம் நங் நமசிவய ஓம் மங் மசிவயன ஓம் சிங் சிவய நம ஓம் வங் வயநமசி ஓம் யங் யநமசிவ என்று இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த சிவயோக தீபிகை என்ற நூலிலே உள்ள சிவனை பற்றிய விளக்கங்கள், எம்பெருமான் சிவனாருடைய விளக்கங்களை காண இருக்கின்றோம். சிவம் என்பது மௌனம். ஓரிரு மாதங்கள் மௌனமாக இருந்ததற்கு பிறகு இந்த பதிவிடுகிறோம் என்றால் அது சிவபெருமானுடைய உத்தரவு, அகஸ்திய பெருமானுடைய விருப்பம். முதலில் சிவாலய தரிசனத்தை காண்போம். கதிரவனும் ஒடுங்கும் காலம் 2:30 கடிகை என்ன அதிரபுவளமைந்தானம் அடைந்து மெய்சுத்தி செய்தே முதிரனுட்பானம் செய்து மொய்த்தகன் மணியும் பூண்டு பிதிர்தலில் அன்பு வாய்ந்து பிறங்குவார் குழாத்தினோடும். சிவாலய தரிசனத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்துறது என்ன அப்படின்னா, சூரியன் மறைவதற்கு 2:30 நாழிகைக்கு முன், 2:30 நாழிகை என்பது 1 மணி நேரம், அதுதான் பிரதோஷ வேலை. சூரியன் மறைவதற்கு 1 மணி நேரம் முன்பாக நீர்நிலை அடைந்து
ஆற்றுலையோ குளத்துலையோ அருவியிலையோ இல்லை வீட்டிலேயோ நீராடி விட்டு உடம்பை சுத்தம் செய்து புற தூய்மை அவசியம். விதிப்படி அனுஷ்டானம் செய்து ருத்ராட்சம் தரித்து கொண்டு நீங்காத அன்பை உடைய, நீங்காத அன்பு, விட்டு விட்டு அன்பு வர்றதில்ல, நீங்காத அன்பாக இருக்கணும். இந்த நீங்காத அன்போட சிவநேச செல்வர்களோடும் திருக்கோயிலுக்கு போக வேண்டும். அதுவும் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாப்பா கோயிலுக்கு போகலாம், எனக்கு பிரதோஷம் அப்படின்னு ஒரு கூட்டாக போவாங்க. இப்போ தனிமையில் திருக்கோயிலை அடைந்து மௌனத்திலிருந்து தியானம் செய்வது ஒரு வகை. அன்பர்களோடு அன்பராக சிவநேச செல்வர்களோடு திருக்கோயிலுக்கு போவதை சுவாமி உத்தமம் என்கின்றார்கள். அவ்வாறு செல்லும்போதுதான் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது இன்னும் பக்தியை கூட்ட செய்யும். இப்போ சிவதரிசனம் அதிகாலையில் செய்தால் இரவிலே செய்த பாவமும், மதியம் செய்தால் பிறந்த நாள் தொடங்கிய செய்த பாவமும், மாலை காலத்திலே செய்தால் 7 பிறவிகளில் செய்த பாவம் போகும். என்ன சொல்கிறாங்கன்னா, சிவதரிசனம் அதிகாலையில் பண்ணோம் அப்படின்னா இரவில் செய்த பாவம் போகும். பஞ்சமாபாதகங்களை இரவிலே மனிதன் செய்கின்றான், பட்டப்பகலிலும் செய்வதும் உண்டு. ஒருவன் திருந்தி முக்தி நெறியை நோக்கி ஞானப்பாதையில் செல்லும்போது, சித்தர்கள் பாதையில் செல்லும்போது சிவனுடைய அருளாலே, சிவருவனுடைய அருளாலே செல்லும் பொழுது அவனுடைய பாவ வினைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அத்தியாவசியமானது. அவ்வாறு இருக்கும் பொழுது இரவிலே செய்த பாவம் போக வேண்டுமென்றால் அதிகாலையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும். மதியம் செய்தால் நாம் பிறந்ததிலிருந்து இந்த க்ஷணம் வரை உள்ள பாவங்கள் போகும். அதே சமயத்தில் பிரதோஷ வேளையான 4 to 6 சூரிய அஸ்தமனம் மறைவதற்கு முன்பாக சிவதரிசனம் சிவ வழிபாடு செய்தோமானால் 7 பிறவியில் செய்த பாவம் போகும். அதுதான் உத்தமம். சிவபெருமான தரிசனம் பண்ண போகிறீங்கன்னா சாயரட்ச மாலை வேளையில் பிரதோஷ வேலை, டெய்லி பிரதோஷ வேலை தான் 4 to 6. அந்த நேரங்களில் வழிபாடு செய்யும்பொழுது பாவ வினைகள் கழியும். அதற்கடுத்தபடியாக பார்த்தோமானால் சோமவாரம், அஷ்டமி, பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, திருவாதிரை, உத்தராயணம், தட்சிணாயணம், சித்திரை, ஐப்பசி, மாதப்பிறப்பு, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், சிவராத்திரி முதலிய புண்ணிய காலங்களில் சிவனை கண்டு வணங்கினால் மிக 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 மேலான புண்ணியங்கள் உண்டாகும். பிரதோஷ காலத்தில் மெய்யன்பரோடு சிவனை கண்டு வணங்கணும் அப்படின்னா கடன் பிரச்சனை நீங்கும், வறுமை நீங்கும், பிணி அண்டாது, பயம் போகும், துன்பம் போகும், மரண வேதனை நீங்கும், பாவம் நீங்கும், முத்தி சித்திக்கும். இப்போ சைவ சமயத்தவர்கள் விபூதி ருத்ராட்செல்லாம் அணிஞ்சிக்கிட்டு சிவனடியார்களோடு செல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை சைவ நூல்களும் வலியுறுத்துகின்றன. அதற்கடுத்த பாடல், ஒரு பாடல் ஒன்று உண்டு. தேங்கங்காய் அரம்பை ஈன்ற தீங்களின் அருங்கற்பூரம் துங்கமாரடை காயேனும் கிடைத்த தூக்கணிகளேனும் பங்கஞ்சராது கொண்டு பரமனாலயத்திற் செல்க அங்கவை அரிதேல் முற்றத்தமைதரு தூரால் ஒழிக்க. அது எப்படி போகணும் சிவனை தரிசனம் பண்ண அப்படின்னா, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, புஷ்பம், கற்பூரம், நம்ம கையில் கிடைக்கக்கூடிய கனிகள் இவற்றை அறைக்கு கீழ்படாது மேலே உயர்த்தப்பட்ட கைகளால் ஏந்தி கொண்டு போக வேண்டும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இடுப்புக்கு மேலே தூக்கிட்டு போகணும்.
வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கீழே தொங்க விட்டுக்கிட்டு இடுப்பு கீழே கொண்டு போகக்கூடாது. மேலே கையை ஏந்திக்கிட்டு இடுப்புக்கு மேலே பிடிச்சி அப்படி கம்பீரமாக நடந்து போகணும் சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ குறிப்பாக சிவபெருமானது திருக்கோயிலுக்கு வெறுங்கையோடு போகாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக இருந்தால் போதும், சுவாமி கேட்டாரா, இதெல்லாம் கேட்டாரா அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு முறை என்று ஒன்று உள்ளது. இப்போ முறைதொழுக அப்படின்னு சொல்லுவார் அகஸ்திய பெருமான். ஒவ்வொரு திருக்கோயிலையும் சென்று பரிகாரத்துக்கு கேட்கும் பொழுது முறைதொழுகுனா முதல்ல யாரை வணங்கணும்? குருவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு விநாயக பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள தல தீர்த்தத்தை தல மூர்த்தத்தில் வணங்கணும். தீர்த்தம் இருந்ததுன்னா தீர்த்தம் ஆடிட்டு வணங்கணும். தலம், மூர்த்தம், தீர்த்தம், இதுதான் சிறப்பு. அப்போ இப்படிலாம் சிவனை வழிபாடு பண்ணணும்னு இருக்குது. தேங்காய் வெத்தலை பாக்கு, பூ, பழத்தோடு போகணும். அப்படி இல்லைன்னா முடிந்தளவு அட்லீஸ்ட் ஒரு வில்வ இலையாவது கொண்டு போகணும். கண்டிப்பாக சன்னதியில் உள்ள செருப்பு போட்டுண்டு போகக்கூடாது. நியரஸ்ட் வால், அந்த சுவரை ஒட்டி கூட செருப்பை போடாதீங்க, தள்ளி போடுங்க. செருப்பை போட்டுட்டு போகக்கூடாது. சட்டை, பனியன், லுங்கி முதலியவற்றை அணியாமல் வணங்க வேண்டும். மேல் சட்டை அணியாமல் வணங்குவது சிறப்பு. அப்போ தான் ஆகர்ஷணம் நமக்குள்ளே இறங்கும். இனமறை புகழும் தூளலிங்கமென்றுந்துதைக்கப்பட்ட கனககோபுரமுன் தாழ்ந்து கணிந்த தகிந்து நுட்புக்கு பகைபூடனவே வேரம்ப பண்ணவன் பாதந்தாழ்ந்து மனனமா நந்தி புத்தேன் மருங்கடை திரஞ்சல் செய்து. அதாவது தூளலிங்கம் என்று சைவ நூல்களில் கூறப்பட்ட கோபுரத்தை முதல்ல வணங்கணும். தூளலிங்கம் இது கோபுரமும் ஒரு லிங்கம்தான். அந்த லிங்கத்தை வணங்கிட்டு போகணும். தூளலிங்கம், கோபுரம் ஒரு தூளலிங்கம். அப்போ முதல்ல பாம்பை அணிந்துள்ள விநாயக பெருமானையும் ரிஷபதேவரான நந்தியையும் வணங்கிட்டு தான் கோபுரத்தில் எழுந்தருளியுள்ள அதிகார நந்திஷை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ சிவபெருமானை எப்படி வணங்குவதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அடியனேன் சிவபிரானை சேவிப்பான் அணைந்தேன் தீமை கடிதரும் விடை கொடுத்து கடை கணிந்தருளுக்கென்று படியற இறந்து வேண்டி பயத்தொடு பத்தி மேவ முடியணி போய் வா என்று மொழிந்தருளியதா எண்ணி. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அடியேன் சிவபெருமானை வணங்கி வருவதற்கு அனுமதி செய்தருளும் என மனமாற வேண்டி அவர் நீ போய் வா என்று அனுமதி கொடுத்து பயபக்தியுடன் உள்ளே செல்ல வேண்டும். பிள்ளையாரை வணங்கிட்டு நந்தி தேவரை வணங்கிட்டு தான் உள்ள அவங்களுடைய அனுமதி பெற்று உள்ளே செல்ல வேண்டும். இருகரங்குவித்து புக்காங் கிளங்க நின்றாடு மையர் பொருவில் குஞ்சிதத்தால் போற்றி புண்ணிய சிவபிரான் முன் மருவியங்காதி சைவன் மலர்கையின் அனைத்து நல்கி ஒருவர வனையான் செய்யும் உபச்சாரம் அனைத்து நோக்கி. கோயிலுக்குள்ளே எப்படி போகணும்? 2 கைகளையும் குவித்து கொண்டு நடராஜருடைய சபா மண்டபம் இருக்கும். நடனம் செய்யும் ஆனந்த நடராஜ பெருமானது எடுத்த திருப்பாதத்தை வணங்கி கொண்டு சிவனது சன்னதியை அடைய வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, இது நடராஜருடைய தாண்டவம். இப்போ சமீபத்தில் பார்த்தோம், இயற்கை சீற்றம், மழை, கண்டினியூஸாக மழை, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அப்போ பஞ்சபூதத்தில் நீரை வச்சு ஒரு ஆட்டிட்டார். அப்போ இந்த நிலம், நீர், காற்று, இந்த பஞ்சபூதங்களால் உள்ள இயக்கத்தில் நடராஜ பெருமான், ஆனந்த நடராஜ பெருமானுடைய திருப்பாதத்தை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா பஞ்சபூத இயக்கம்தான் இந்த லோகத்தில் அத்தனையும் அடிப்படை. நம்ம உடம்பாகட்டும், சுற்றுப்புற இயற்கையாகட்டும், அத்தனையும் சிவனுடைய திருத்தாண்டவம், எம்பெருமான் சிவபெருமானுடைய திருத்தாண்டவம். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே குருக்கள் இருப்பாங்க.
பிராமணன் சொல்லலாம், ஆதி சைவ சிவாச்சாரியார் சொல்லலாம், சித்தர்கள் கோயிலாக இருந்தால் சத் சித்தானந்தத்தோடு உள்ள அடியவர் இருக்கலாம். அவங்க முன்னாடி போய் தேங்காய் பழம் என்னென்ன பொருள்கள்லாம் அன்பால் சிவபெருமானுக்கு கொடுக்கணுமோ கொடுத்து அவர்கள் செய்யும் அனைத்தையும் கண்டு என்ன செய்வாங்க? தூபம் தீபம் நைவேத்தியம் அதை பண்ணுறத கண்குளிர கண்டு வணங்கணும் அப்படின்றாங்க. அவ்வாறு வணங்கும்போது மனம் ஒன்றி ஆன்மா லயப்படும், ஆன்மாவில் தங்கும். நம்ம ஆன்மாவேன்னு உணர்றதுக்கு உண்டான ஒரு க்ஷணம் போதும், அது ஆத்ம தரிசனம். அப்போ அங்கே தான் நிம்மதி, அங்கே தான் ஆன்மா லயிக்கமிடம், அதான் ஆலயம். அப்போ ஒரு கோயிலுக்கும் போகும்போது நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுது. அந்த நிம்மதின்றது ஆத்மாவில் இருக்கிறது தான் நிம்மதி. அது இப்போயே இந்த க்ஷணத்தில் இங்கேயே இருக்குது. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நிறையருட்பாடலாகி நிரம்புதே வாரம் யாரும் அரைதிருவாச கஞ்சீரமை இசை பாவல் ஆண்டு குறைதவிர் புராணமின்ன கொண்டுரத் துதித்தல் செய்து மறைபுகழ் விபூதிமேனி வளைத்திரு கையால் ஏற்று. இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அருளாளர்களாகிய சைவ சமயச்சாரியர்கள் அருளிய என்னென்ன அருளியிருக்காங்க? சைவ சமயச்சாரியர்கள் 63 நாயன்மார்களிலிருந்து சிவனுடைய அடிமைகளான அத்துணை பேரும் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருத்தொண்டர் புராணம் ஆகிய தமிழ் பாடல்களை துதித்து பாடி வணங்க வேண்டும். கண்டிப்பாக திருவாசகம் ஒவ்வொரும் பாடி பழகணும், பாடி உருகணும். தேவாரம் கண்டிப்பாக, தேவாரம் இல்லைன்னா முக்தி அடைய முடியாது. தேவார பாடல்களை ஓத வேண்டும், திருவிசைப்பாவை ஓத வேண்டும், திருப்பல்லாண்ட ஓத வேண்டும், திருத்தொண்டர் புராணத்தை ஓத வேண்டும். ஒன்றும் முடியல, ஓம் நம சிவாய பஞ்சாக்கர மந்திரத்தை உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தமிழ் பாடல்களை துதித்து பாடி வணங்கினதுக்கப்புறம் சிவாச்சாரியார் தரும் விபூதியை தாழ்ந்து இருகரம் நீட்டி வாங்கி கொள்ள வேண்டும். இப்போ சிவாச்சாரியாரோ குருக்குளோ கொடுக்குற விபூதியை இருகரம் நீட்டி வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கினதுக்கப்புறம் நெத்தியில் ஓம் நம சிவாய என்று அண்ணாந்து பூசிக்கொள்ள வேண்டும். அப்போ திருக்கோயிலில் ஓதத்தக்க பாடல்கள் தேவாரம், திருவாசகம் முதலியன எல்லாமே திருமுறைகள். அதே போன்று பூசனை செய்யும் குருக்களுக்கு என்ற பொருளுதவி செய்யணும். இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, 10 ரூபா தட்டில் போட்டால் தான் அவர் விபூதி தருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ ஒரு அபத்தமானது. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆத்மார்த்தமாக நமக்காக பிரார்த்தனை பண்ணுற அவளுக்கு, அவருக்கு, சிவாச்சாரியர்களுக்கு, பிராமணர்களுக்கு 10 ரூபா போடுறதுலையே நம்ம ஏழையாக போயிடுவோம். அவங்க பிச்சாந்தேகி. உண்மையான ஞானியர்களும் சித்தர்களும் ஆன்மீகத்தில் இருக்கும் பிச்சாந்தேகி தான். ஆதிசங்கரிலிருந்து ரமண பகவானிலிருந்து அத்தனை பேரும் வெளியில் தெரிந்தார்கள் பிச்சாந்தேகியாக. இன்று ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் இருக்கின்ற குருக்கள், சிவாச்சாரியர்கள், பிராமணர்கள் அவங்களும் பிச்சாந்தேகி தான். அவங்களும் ஆதிசங்கரும் ரமண பகவானும் வேறு வேறையா. இப்போ மனிதன் எந்த அளவுக்கு கருமியாகவும், இது ஒன்றும் சுவாமி கொடுக்குற லஞ்சம் கிடையாது, தானம் தர்மம், தர்மம் தலை காக்கும், இதெல்லாம் பண்டைய காலத்துலேருந்து வகுத்து வச்சுருக்காங்க. அவர் எல்லாருக்கும் தான் விபூதி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் குங்குமம் கொடுக்குறாரு. நீ தட்டில் போட்டாலும் போடலனாலும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
என்ன ஒரு நக்கலாக ஒரு பார்வை பார்ப்பார். சிவபெருமானும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்குவா. இதுதான் சத்தியம். அப்போ நம்மளால் இயன்ற பொருளுதவியே செய்யணும், செஞ்சால் நல்லது. அதுக்கு மேலே அவங்கவுங்களுடைய சொந்த கருத்து. அது அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது எதிர்ப்புகள் கிளம்ப தான் செய்யும். அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்து நம்ம கடந்து போவோம். அடுத்த பாடல். சிறிகன்றணுவு மண்ணீர் சிந்திடா வகை தரித்து குறிதரு சோமா கந்தர் குறவனா யமரு மையா செறிபுகர் முகத்தே ரம்பர் சேவலங்கொடிப்பிரானார் முறிவரும் இவரை போற்றி வளஞ்செயல் முறை மையாமால். என்ன பண்ணணும்? திருநீரை ஏற்று நிலத்திலே சிந்தாத வண்ணம் அண்ணாந்து சிவசிவா என்று பூசிக்கொள்ள வேண்டும். நெற்றி கை எங்கெங்கெல்லாம் சிவசின்னங்களை அணிய முடியுமோ அணிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சோமாஸ்கந்தர், பரிவார தெய்வங்கள், தட்சிணாமூர்த்தி, விநாயகப் பெருமான், முருகர், அம்பாள் அனைவரையும் வணங்கி வளமாக வர வேண்டும். அதுக்கடுத்த பாடல். இருகர சலன நீக்கி இயைதர குவித்து கொண்டு பொறுவரு பெருமான் பாதத்தாமரை உளம் பொருந்தி வெறுவரன் சிந்தித்தேனும் அவன் துதி விரித்திட்டேனும் ஒருவரும் 2 நீங்கா தொன்மையினியற்றியேனும். வலம் வரும்போது எப்படி வரணும்? இது ஒரு யோகா. 2 கைகளையும் வீசி செல்லாமல் நெஞ்சுக்கு நேராக கைகளை குவித்து கொண்டு சிவபெருமானது திருவடிகளை சிந்தித்து கொண்டோ பாடல்கள் சொல்லிக்கொண்டோ அல்லது 2ம் செய்து கொண்டோ வலம் வர வேண்டும். இன்றைக்கி அப்படியா வரும்? இந்த சுற்றுப்பிரகாரத்தில் தான் செல்ஃபோன். இப்போ நீ என்ன சொல்கிற? இப்போ என்னன்ற இரு கோயிலை விட்டு வெளியில் வர சத்தம். அப்போ பலவிதமான பேச்சுக்கள் அத்தனையும் அந்த சுற்றுப்பிரகாரத்தில் செல்ஃபோனில் நடக்குது. செல்ஃபோனில் பேசி இது வசப்பாடுறாங்க. அப்போ ஒரு சில பெரிய ஆலயங்களில் தான் செல்ஃபோனை வெளியில் வச்சுட்டு உள்ளே போகிறோம். ஆனால் இன்றும் சிவாலயத்துக்குள்ளே தயவு செஞ்சு ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம ஆத்மானு உணர்றதுக்கு போகிற இடத்துல அந்த செல்ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அங்கே தான் சொந்த கதை சோக கதை அத்தனையும் பேசுகிறாங்க. இது மிகப்பெரிய தோஷம். அங்கு உள்ள கதிர்வீச்சுகள், ஆலயத்தில் வரக்கூடிய உண்மையான ஆற்றல்களை நம்ம அனுபவிக்காமல் நமக்கு நல்லது நடக்காமல் தடுத்து விடக்கூடிய அமைப்பு இந்த அறிவியல் கருவிக்கு உண்டு. தயவு செஞ்சு அறிவியல் கருவியை ஒன்று வீட்டில் வச்சுட்டு போங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுங்க. எவ்வளோ பேர் செல்ஃபோன் திருக்கோயிலுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. அது மிகப்பெரிய தோஷம், அபச்சாரம். அதை விட ஒரு பெரிய சுவாமிக்கு பண்ணுற கெடுதல் வேறு எதுவும் கிடையாது. அப்படி என்ன பெரிய கம்பசூத்திரமாக நம்ம பெரிய பிஸ்னஸ்மேனா, இல்லை மிகப்பெரிய அறிவாளியா, இல்லை பெரிய குடும்பஸ்தனா? சிவபெருமானை விட நம்ம பெரிய ஆளா? அப்போ இந்த ஒழுங்கினங்கள்லாம் நீங்காத வரைக்கும் இயற்கை சீற்றம் இருக்கத்தான் செய்யும். செல்ஃபோன் ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருந்தாலும் அதை எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு விதிமுறை இருக்கின்றது. தயவு செய்து சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது இயற்கையோடு இயற்கையாக வணங்குங்கள், சுவாமியை அனுபவியுங்கள். தேனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தேனை டேஸ்ட் பண்ண வரல, தேனாகவே ஆக வந்திருக்கும். அப்போ அந்த சிவத்தை எப்படி உணர முடியும்? அப்போ தான் செல்ஃபோனில் முக்கியமாக பேசுகிறாங்க. எவ்வளோ பேர் முக்கியமான வேலை, மிக அதி முக்கியமான செயல் இறை வழிபாடு. அந்த செயலுக்காக நம்ம வந்திருக்கோம். ஏதோ அந்த சுவாமி அங்கே இருந்தா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தேன், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தாலும் அவர் போய் அட்டண்டன்ஸ் போட்டு வந்தேன். எங்கே அட்டண்டன்ஸ் போடுறது? அட்டண்டன்ஸ் போடுறது கிடையாது. அங்கே பரீட்சை எழுத போகிறோம். நம்ம ஒரு பரீட்சை எழுத போனால் எப்படி போவோம்? இல்லை அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது உள்ளேன் ஐயா எஸ்ஆர் சொல்லும்போது உள்ள சராசரி மாணவன்
வகுப்பறையில் இருப்பதற்கும் தேர்வறையில் ஒரு மனிதன் ஆழ்ந்து கேள்வியை உணர்ந்து அதற்கு பதில் எழுதும் சமயத்தில் ஒருவன் எப்படி இருக்கின்றான், இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. சிவாலயங்களில் தயவு செய்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வதோ ஆத்மார்த்தமாக வணங்குவதோ செய்தால்தான் நன்று. இல்லைனா வேஸ்ட்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறத்துக்கு எந்த பஸ் எங்கே நிற்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போ கோவிலுக்குள் இருகரங்குவித்துட்புக்காங்கிலங்க நின்றாடும் ஐயர் பொருவில் குஞ்சிதத்தால் போற்றி புண்ணிய சிவபுரான் முன் மறிவியங்காதி சைவன் மலர்கையின் அனைத்து நல்கி ஒருவரை வணையான் செய்யும் உபச்சாரம் அனைத்து நோக்கி. அப்போ இரு கைகளையும் குவித்து கொண்டு செல்லணும். தேங்காய் பழம் பூ வெத்தலைப்பா கூட போகணும். உள்ளன்போடு வணங்கணும்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அதுக்கடுத்த பாடல் என்ன அப்படின்னா, ஒரு சில பாடல்களை கடந்து இந்த பாடலுக்கு வருவோம். பெற்றனன் அடியேன் என்று பேசியன் சலித்த பின்னர் அற்றமிழுமையால் கோயில் அடைந்து உபச்சாரமாய முற்றவும் முன்போல் ஆற்றி முனிவர நோக்கி போற்றி குற்றமில் விபூதியோடு குளவும் செந்தாந்து மேற்றே. அடியேனன் பெற்றனன் என்று கூறி வணங்கி கொண்டு அம்மையார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சிவபெருமான் மற்றும் அனைத்து தேவதைகளை வணங்கினதுக்கப்புறம், பரிவார தேவதைகளை வணங்கினதுக்கப்புறம் அம்மைகிட்ட போகும்போது, அம்மே அடியேனன் பெற்றனன், அம்மா என்னை ஈன்றெடுத்த அன்னையே என்று கூறிக்கொண்டு வணங்கி கொண்டு கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கேயும் போய் சுவாமிக்கு அம்பாளுக்கு உண்டான பூ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் கொடுத்து முடிந்தால் அர்ச்சனை பண்ணி கொண்டு, முடிந்தால் குருக்களுக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச ஒரு தான தர்மம் பொருளுதவி செய்துட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும். இப்போ பிச்சைக்காரன்னு நம்ம கேவலமாக நினைக்கிறோம். நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமையிலிருந்து பார்த்தா, பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறாங்க, அவனுக்கு 5, 10, 15, 20 ரூபா வந்துச்சுன்னா ஒரு டீ ஒரு வடையை சாப்பிடுவான். அப்போ பிச்சாந்தேகின்றது சுவாமிக்காக நமக்காக அவள் வேண்டின்னு இருக்கா. இவாள் வந்திருக்கா, இவள் காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடு. இது புரோக்கரேஜோ இல்லை லஞ்சமோ கிடையாது. தான தர்மங்களை அந்த காலத்திலே வழிவகுத்து வச்சுருக்காங்க. அப்போ மனிதன் நன்றாக உணர வேண்டும். தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, இலவசம் என்றால் என்ன. தானம், தர்மம், இலவசம் மூணுத்துக்கும் வேறு வேறு வேறுபாடு உண்டு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வுயிரும் தம்முயிர் போல், எவ்வுயிரும் தம்முயிர் போல். ஒரு பசி எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா, எனக்கு என்ன பசி எடுக்குமோ அதே மாதிரி தான் அவனுக்கும் பசி எடுக்கும். அவருக்கும் சாப்பாடை வாங்கி கொடுக்குறோம், ஒரு தேநீரை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது தர்மம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறது தானம். இலவசம்ன்றது ஏதோ தேவைக்காக கொடுக்கறது, மிதமிஞ்சி போனால் கொடுக்கறது. அப்போ இருக்கிற உச்சகட்டமான இருப்பதை கொடுப்பது சிறப்பு, இருப்பதில் கொடுப்பது சிறப்பு, இருப்பதையே கொடுப்பது அதனினும் சிறப்பு. கர்ணன் மாதிரி வாழ்ந்தால் வாழணும். கர்ணன் வள்ளல். பேகன் என்ன பண்ணான்? மயில் குளிருதுன்னு தான் போர்வையை கொடுத்தான். பாரி. அப்போ கடையேழு வள்ளல்களும் வாழ்ந்த இந்த பூமியில் இன்றைக்கி எப்படி இருக்கும்? நம்ம அதெல்லாம் மறந்துட்டோமா? இல்லை மறந்து போகிறதுக்கு காரணமான இடைசீர்கள் வந்தனவா என்று நம்ம யோசிக்கணும். அப்போ வள்ளல்கள் வாழ்ந்தார்கள், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், இனியும் வருவாங்க. இப்பயும் இருக்காங்க வள்ளல்கள், வெளியில் தெரியல. அப்போ அம்பாலை வணங்கி செல்லும் பொழுது குங்கும குழம்பு, குங்குமத்தை
அந்த செஞ்சால் அந்த நெத்தியில் ஆக்ஞா சக்கரம் இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் அப்படி வைக்கணும். அதுதான் நல்ல புத்தியை கொடுக்கும், பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும், ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் பெண்களும் ஆண்களும் அந்த இடத்துல குங்குமம் வைக்கிறது. இன்றைக்கி ஸ்டிக்கர் போட்டு அந்த இருக்கிற சக்கரத்தையும் ஆப்ரேட் பண்ணாமல் ஸ்ட்ரக் பண்ணி வச்சிடுறாங்க சாந்து போட்டு. அப்போ மஞ்சள் கலந்த படிகாரம் கலந்த அந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்கும் பொழுது தான் சயின்டிஃபிக்காக அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, பிட்யூட்ரி கிளாண்டு ஆக்டிவேட் ஆகும். அதை விட மிக உயர்ந்த தெளிவான ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ குங்குமத்தை யார் கண்டுபிடிச்சது? விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சார். சின்னாளப்பட்டியில் தான் குங்குமத்தை கண்டுபிடிச்சி பாலதிரிபுர சுந்தரிக்கு விஸ்வாமித்திரர் அபிஷேகம் பண்ணுறார். திண்டுக்கல் இன்னும் அந்த பக்கம் உள்ள கோயில்களில் குங்கும அபிஷேகம் இன்றும் உண்டு. அப்போ இதுக்கு குங்குமம் வைக்கிறோன்னு ஒரு மனிதன் யோசித்து பார்க்க வேண்டும். குங்குமம் வைக்கிறதுனால என்ன பலன்னா, பெண்கள் வச்சாங்கன்னா எந்த ஆண் சரியான ஆண் இல்லை, எந்த நிகழ்வு நமக்கு விரோதமாக வரப்போகுது என்ற முன்னறிவிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வெள்ளிக்கிழமை அன்று நன்றாக குளித்து தலைமுழுகி மஞ்சள் பூசி நீராடி நெற்றியிலே குங்குமம் வைத்து கொண்டால் அம்பாள் சுரூபமாக வரும்போது அவளுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. ஞானியர்களே தோற்று போவார்கள். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குங்குமம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அவசியம் வைத்து கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் யாரும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கும் ஆளும் கிடையாது, கேட்குறதுக்கும் ஆளும் கிடையாது, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ இந்த குங்குமத்தை கண்டுபிடிச்ச விஸ்வாமித்திரருடைய மனைவி குமுதவள்ளி அம்பாள், அவளுக்கு தான் தெரியும், பாலதிரிபுர சுந்தரிக்கு தான் தெரியும் இதனுடைய சூக்குமங்கள்லாம். இதான் சூக்குமம். ஒரு பெண் தினந்தோறும் மஞ்சள் கலந்த அந்த குங்குமம் அம்பாள் சன்னியில் கொடுக்குற அந்த குங்குமத்தை இட்டு கொண்டு வந்தாலே, இதை கேட்குற யாராவது ஒரு பெண், ஒரு 100 பெண்கள் கேட்குறா, ஒரு பெண் அந்த குங்குமத்தை அம்பாள் கோயிலில் கொடுக்குற குங்குமத்தை டெய்லி தொடர்ந்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அவள் பெரிய ஞானி ஆகிடுவா. இது சத்தியம். டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் அம்பாளோட குங்குமத்தை வச்சுட்டு வந்தாலே போதும். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்மணி தான் ஒரு அச்சாணி. அந்த குடும்பம் தழைக்கும். வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் தேவையில்லை, கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் போக தேவையில்லை, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை. இது ஒரு பெரிய பெண்களுக்கு உண்டான எளிய பரிகாரம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ பெற்றனன் அடியேன் என்று பேசியன் சலித்த பின்னர் அற்றமெழுமையால் கோவில் அடைந்து உபச்சாரமாய முற்றுவோம் முன்போல் ஆற்றி முனிவர நோக்கி போற்றி குற்றமில் விபூதியோடு குளவும் செந்தாந்து மேற்றே. இந்த விபூதியை வச்சதுக்கப்புறம் குங்குமத்தை வைக்கிறோம். ஏன்னா இந்த விபூதியை வைக்க வைக்க தலையெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிவபெருமான் அழிச்சிக்கிட்டே வருவார், தலையெழுத்தை மாற்றிக்கிட்டே வருவார். ஏன்னா பிடி சாம்பலாக போகிற உடம்புக்கு, எஞ்சான் உடம்புக்கு கண்ணே பிரதானம். அந்த கண்ணுக்கு மேலே நெற்றியில் தான் நம்மளுடைய வரிகள்லாம் இருக்குது, தலையெழுத்தெல்லாம் இருக்குது. அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை விபூதிக்கு உண்டு. தலையெழுத்துனா என்ன? இங்கே துன்பப்படக்கூடாது, சிவத்தோட சிவமாக ஐக்கியமாகிடணுன்ற ஒரு தாகம். அந்த தாகத்துக்கு உண்டான நீர் தான் திருநீர். இந்த திருநீரை ஒருவன் அணிஞ்சிக்கிட்டே வந்தாலே அவனும் முக்தி தான், வேறு எதுவும் தேவையில்லை. எளிய பரிகாரம். முக்தி அடைய என்னப்பா வழி? பெண்களாக இருந்தால் குங்குமம் வச்சுக்கிட்டே வாங்க நெத்தியில், அம்பாள் குங்குமத்தை, பியூர் மீனாட்சி அம்பாள் குங்குமத்தை, தாழம்பு குங்குமத்தை. ஒரு ஆணாக இருந்தால் டெய்லி குளிச்சுட்டு திருநீர் அணிஞ்சிக்கிட்டே வாங்க, முக்தி சத்தியம். திருநீரை சாணம் கலந்த அந்த பசு சாணத்தால் ஆன பியூர் விபூதியை
அது முருகப்பெருமானுடைய அருளாலோ சிவபெருமானுடைய அருளாலோ அது நடந்துச்சு அப்படின்னா அவங்க வேறு எந்த பரிகாரமும் தேவையில்ல, முக்தியை நோக்கி எங்கேயும் போக தேவையில்ல. இந்த 2 பண்ணாலே, ஆணும் பெண்ணும் பண்ணாலே அவங்க கரை சேர்ந்துடலாம். எல்லாமே நெத்தியில் தானே இருக்குது, புருவ மத்தியில் தானே இருக்குது. இதுதான் சத்தியம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த இயற்கை சீற்றம், சமீபத்தில் பெய்த மழை, அதற்கு முன்னாடி உள்ள வெப்ப புயல், அதுக்கு முன்னாடி உள்ள கொரோனா, அதுக்கு முன்னாடி உண்டான சுனாமி, அதுக்கு முன்னாடி உள்ள நிலநடுக்கம், குஜராத்தில் நடந்த நிலநடுக்கம் 2001, 2002, 2005, 2006 நடந்த சுனாமி. அப்போ இந்த இயற்கை சீற்றெல்லாம் ஏன் இந்த பஞ்சபூதமும் இப்படி சீருதுன்னா, பஞ்சபூத இயக்கத்துக்கு மாறாக இறைவனுடைய இயக்கம் இருக்கா? மனிதனுடைய இயக்கம் இருக்கா? மனிதன் பஞ்சபூதத்துக்கு கட்டுண்டவன். உடம்பே பஞ்சபூத இயக்கம், வெளியிலையும் உள்ளும் புறமும் பஞ்சபூத இயக்கம்தான். இந்த பஞ்சபூதமும் சமநிலை அடையலை. சமநிலை அடையிறதுக்கு இறைவன் நடத்துகிற நாடகம்தான் இந்த தாண்டவம். அப்போ நிலம் நடுங்கினாலும் சரி, நீர் வெகுண்டு எழுந்தாலும் சரி, அனல் எரிச்சாலும் சரி, இந்த வெட்டவெளியில் நடக்கிற அத்தனை இந்த பஞ்சபூத இயக்கமும் யாருடைய தத்துவம்? நடராஜருடைய தத்துவம். நடராசர், நடந்த ராசர், நடக்கின்ற ராசர், நடக்கப் போகின்ற ராசர். அப்போ நடராசர் என்பது வினைத்தொகை. இந்த மொத்த வினை பூலோகத்தில் உள்ள நடக்கக்கூடிய மனிதன் முதல் கொண்டு ஓர் உயிரிலிருந்து அத்தனை உயிர்களுக்குள்ளும் புறமும் இயங்குகிற மிகப்பெரிய மகா இயக்கம் நடராசர். அவருடைய தத்துவம் பஞ்சபூத இயக்கம். இப்போ இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சித்தர்கள் விரும்பினால் ஒழிய நடக்காது. ஏன்னா சிவபெருமான் தான் கோபமாக இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? நடராஜருடைய தத்துவத்தை புரிந்து ஓரளவாவது மனிதன் என்பவன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையிலையும் சத்தியத்திலையும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இது இருந்தால் போதும். மனசாட்சிக்கு பயந்து நடந்தால் போதும், உண்மையை பேசினா போதும், அனைத்து பெண்களையும் தாயாக பார்த்தா போதும், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதெல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்ல குறைச்சி கொண்டாலே போதும். இன்னைக்கு வெறித்தனமாக இருக்குது. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை வெறியாக மனிதனிடம் உள்ளது. இதுதான் சத்தியம். இவ்வளவு நிலையற்ற வாழ்க்கையை சுனாமி காமிச்சுது, கொரோனா காமிச்சுது, இயற்கை சீற்றமான மழையும் காமிச்சுது. அதையும் தாண்டி ஏன் மழை வந்ததுன்னு மனிதனுக்கும் தெரியல, ஏன் சுனாமி வந்ததுன்னு தெரியல, ஏன் கொரோனா வந்ததுன்னு தெரியல. ஓடிக்கிட்டே இருக்கான். மழை பெஞ்சது ஓடு, சுனாமி வந்ததா அது போயிடுச்சு, கொரோனாவா வந்து போயிடுச்சு ஓடு. எதை நோக்கி ஓடுற? பணம் துட்டு, மண்ணாசை பொன்னாசை இன்னும் விடலை. அப்போ அதற்கு தகுந்த இயற்கை சீற்றம் வரதான் செய்யும். அப்போ ஒரு ஆள் நின்று கேள்வி கேட்கணும், ஏன் இவ்வளோ மழை வந்தது, ஏன் இவ்வளோ பாதிப்பு, ஏன் இயற்கை சீருது? மனிதன் இயற்கையோடு இயற்கையாக இல்லை, செயற்கையை நோக்கி போகிறான். அப்போ நடராச பெருமானுடைய தத்துவம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நடராச பெருமான் எல்லாவற்றையும் கடந்த சிவம். சிவனுரு அருவும் அல்லன், சித்தனோடு அசித்தும் அல்லன், பல முதல் தொழில்கள் ஒன்றும் செய்பவனும் அல்லன். அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. வேலை செய்யறதும் அவர் தான், வேலை செய்யாதவனும் அவர் தான். சிவமாக இருக்கிறதும் அவர் தான், அசித்தாவும் இருக்கிறது அவர் தான், சித்தாவும் இருக்கிறது அது தான், சித்தனாகவும் இருக்கிறது அவர் தான், அசித்தனாகவும் இருக்கிறதும் அவர் தான். அப்போ மந்திரங்களின் ஒளி சக்தி, அதன் பொருள் சிவம்தான். ஓம்னு அந்த ஓங்காரத்துக்குள்ளே இருக்கிற சிவம்தான் அத்தனை இயக்கமும். ஒளியும் பொருளும் கூடிய சொல் வடிவமே சிவ திருமேனி. ஒளியும் ஒளியும் தான் சிவபெருமானுடைய திருமேனி. ஒளி பரவும் போது பொருளும் பரவும் என்பதால் ஒளியும் பொருளும் பிரிக்க முடியாது. ஓம்னு ஒரு சவுண்டு, ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு வரும் இல்லையா? இப்போ காற்று ஒரு சவுண்டை கொடுக்குது இல்லை,
ஒரு இந்த பைலான்னு சொல்லுவாங்க, இந்த கரும்பாலைகளுக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய மின் இயக்கி நிலையங்கள், அதன் மூலமாக மின்சாரம் போகும்போது சவுண்டு வரும், உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். அப்போ இந்த சவுண்டு தான் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, சவுண்டு தான் லைட்டுக்கு ஆதாரம். அந்த ஓங்காரத்தில் ஓம்ன்ற அந்த பிரணவ ஒளி தான் இங்கே நடக்கிற ஒளி காட்சி. சிவநாடுமிடம் 8 2 10, 10 தமிழ் வடிவம் யா என்பது உயிரை குறிக்கும் எழுத்தாகும். சிவாய நம அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அபாயம் கிடையாது. உணர்வு மந்திரம் தான் இந்த சிவய நம. சிவாய நம சொல்கிறத விட சிவய நம தான் உத்தமம். இப்போ 5 எழுத்து வடிவ பொருளை பார்த்தோம் அப்படின்னா அம்பலக்கூத்தனுடைய திருவடி நகரம், திருவடி நகரம். கூத்தாண்டவர் நம்ம கூத்தபிரான் நடராஜ பெருமானுடைய திருவடி தான் நகரம். நம சிவைய சொல்கிறோம் இல்லையா, பாதத்திலிருந்து கிளம்புது, திருவடியிலிருந்து கிளம்புது நகரம். அதுக்கடுத்து வயிறு மகரம், தோல் சிகரம், முடி அகரம். இப்போ நமசிவைனா என்ன? அடிமுடி, அடிமுடி காணாத அடிமுடி தான் நமசிவைய. திருவடி நகரம், வயிறு மகரம், தோல் சிகரம், முடி யகரம். அப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தில் மல மாயா கண்மங்களோடு கூடி அதுவே அதுவாக மயங்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு இறைவன் திருவடி நகரமாகிய திரோதான சக்தியாக இருந்து உயிர்களை தன்னிடத்தை கூட்டி என்னையும் உன்னையும் அறியாமல் இதுவரை மறைத்திருந்த மாயத்தை பார்த்தாயா என்று உதிரத்திலே மகரத்தை காட்டி எங்கும் பரவி இருப்பதே சிவமாகிய பரம்பொருள். அப்போ அனுபவம் முதிர்ந்த ஆன்மா முடியாக விளங்கும் என்பதை இறைவன் திருநடனம் உணர்த்துகிறது. இந்த மலமாயை ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்ன்றது ஈகோ, அகங்காரம். கண்மம்ன்றது கர்மா, பாவ புண்ணிய கணக்கு. மாயை என்பது நம்ம மயக்கி ஆத்மானு உணர விடாமல் தடுக்கக்கூடிய அத்தனை மாயப்பொருள்களும் ஆசைகள். அப்போ இந்த மலமாய்களோடு தொடர்ந்துள்ள ஆன்மாக்களை எல்லாம் வல்ல இறைவன் வெளிவந்த கருணையால் இறங்கி வந்து காட்டையும் வீட்டையும் அருள்வதால், காடுன்றது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காடு, வீடுங்கிறது வீடு பேரு, அந்த ஊன நடனம் என்று அழைக்கப்படும். இதனையே திருவருட்பயன் எனும் நூலில் என்ன சொல்கிறார்னா, ஊன நடனம் ஒரு பாலா ஞான நடந்தான் நடுவே நாடு என்று உணர்த்துது. அப்போ உயிர்கள் கூத்தனை கும்பிடப் போகின்ற போது இத்தகைய அருள் அனுபவ குறிப்பில் நின்று கும்பிட்டால் அடுத்த ஞான நடனம் அனுபவம் சித்திக்கும். முதல்ல இந்த ஊனப்பிறவி, ஈனப்பிறவி, ஊனப்பிறவி, இந்த ஊன நடனத்தை அதுலேருந்து காப்பாற்றுப்பா. ஊன நடனம்னா நம்ம பண்ணுற நடனம் தான். ஆணவம், கண்மம், மாயை, உச்சகட்ட அகங்காரம், உச்சகட்ட திமிரு, கோபம், பொறாமை, போட்டி, அத்துணை அழுக்கு, அத்தனை குப்பை, அத்தனை சாக்கடை, அத்தனையும் உங்களிடம் இல்லை என்னிடம் உள்ளது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஊன நடனத்தை தாண்டினா தான் ஞான நடனம் சித்திக்கும். நம்மக்கிட்ட அவ்வளோ அகங்காரம் இருக்குது, ஈகோ இருக்குது, கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, போட்டி இருக்குது. இந்த ஊன நடனத்தை ஞான நடனமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இந்த மலமாய சீற்றில் அழுந்தி கிடக்கிறமே எப்போ எழுந்திருக்கிறது? எப்போ கரை ஏறுறது? அப்போ ஊன நடனம் ஒரு பாலா ஞான நடந்தான் நடுவே நாடு. இந்த உயிர்களெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஊன நடனம் ஆடிக்கிட்டு மலமாயை சீற்றில், ஆணவம், கண்மம், மாயை எனும் மும்மல சீற்றில் அழுந்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆன்மா கரையேறத்துக்கு உதவும் சாதனம்தான் இந்த சிவ வழிபாடு. இப்போ ஞான நடனம்னா என்ன அப்படின்னா, அது சிவபெருமானுடைய நடனம் மட்டும்தான் ஞான நடனம். நம்ம போடுற நடனம்லாம் வீட்டிலையும் ஆஃபீஸ்லேயும் சமுதாயத்திலையும் போடுற நடனம்லாம் ஊன நடனம், ஊன நடனம். அப்போ ஞான நடனம்னா எம்பெருமான் சிவபெருமான் போடுற நடனம் மட்டும்தான்.
கூத்தபெருமானின் கையில் ஏந்திய உடுக்கையில் சிகரமும், தோல் கரமாகிய வீசிய கரத்தில் அகரமும், அபயகரத்தில் யகரமும், அகலில் நகரமும், ஊன்றிய திருவடியின் கீழ் மகரமும் ஆகக் கொண்டு ஓங்கார திருவாசியின் நடுவில் நின்ற சுடராக பெருமான் நடனம் செய்கின்றார். அதான் சிதம்பர நடராஜர், சித்தம்பல நடராஜர். இங்கனம் உணர்ந்து நிற்கும் உயிரே, மலமாயைகள் கெட்டு சிவசக்தியின் இடையில் இடையூர் இன்றி மீண்டும் மலமாயைகள் தாக்காதபடி நிலைத்த இன்பத்தில் வாழும். நம்ம ஊன நடனம் ஆடுறோன்றதை யாராவது ஒருத்தங்க உணர்ந்தாலே அடுத்த ஞான நடனம் நமக்கு சித்திக்கும். அப்போ இந்த தாண்டவங்களில் பார்க்கும்போது வீராட் சுரூபன் இறைவனுக்கு வீரன், வீராட் சுரூபன் இறைவனுக்கு உலகமே வடிவாக அமையும் பொழுது 8 திசையிலும் அவன் கைகளாகின்றன. அதனால் 4 கரங்கள், 8 கரங்கள், 16 கரங்கள் என நடராஜர் திருவுருவம் அமைஞ்சிருக்கு. அப்போ முக்கண்ணனுடைய இந்த நடராஜருடைய தாண்டவம் தவிர்க்க முடியாததாக உள்ளது. இப்போ முக்கண்ணனை பற்றி பார்ப்போம். கண் ஒளி பொருள், ஒளியின்றி பொருள் உணர்ச்சி இல்லை. கண் ஒரு ஒளியால் ஆனது, அறிவுணர்ச்சி இல்லை. உணர்ச்சி ஊட்டவல்ல புறச்சோதியாகிய நமக்கு எது உணர்ச்சியை ஊட்டுது? சூரியனும் சந்திரனும் தான். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். 3வது கண் புருவ மத்தியில் இருக்க முக்கண், 3வது கண். இதனையொற்றியே அகோர சிவாச்சாரியார் போன்ற சமய சித்தாந்த செயல்முறைகளை விளக்கியவர்கள் இறைவன் கண்கள் இச்சா ஞான கிரிகள் என்றும் சோமசூரிய அக்னிகள் என்றும் விளக்குகின்றனர். அதுதான் பட்டணத்தார் என்ன பாட்டு பாடினார் முக்கண்ணனை வச்சு அப்படின்னா, முக்கணன் என்பது முத்தி வேள்வியில் தொக்கது எண்ணிடை என்பது ஓர் சுருக்கே இன்னும் பாடலில் விளக்குறாரு. இந்த இயற்கையாக இந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு சிவபெருமான் என்னென்னா குமின் சிரிப்பு, இந்த குழந்தைங்களாம் சிரிக்கும் தெரியுமா, ஒரு நமட்டு சிரிப்பு, வாய் இப்படி குமிச்சிக்கிட்டு சிரிக்கும், அதான் குமின் சிரிப்பு. இப்போ கூட இந்த மழைக்கு அப்புறம் அவர் ஒரு குமின் சிரிப்பு தான் சிரிச்சிட்டு இருப்பார். என்னடா மனுஷங்க பயிலெல்லாம் என்னடா ஆடுறீங்க, ஓவராக ஆடுறீங்க அப்படின்ட்டு ஒரு குமின் சிரிப்பை சிரிச்சிட்டு இருக்கார். இப்போ ஆனந்த கூத்தனுடைய திருமேனி அமைப்பில் அவர் முகத்தோற்றமே சிறப்புடையது. அதிலும் புன்முறுவலுக்குள்ள அழகு மிகவும் உயர்ந்தது. திருநாவுக்கரசரின் மனத்தை கவர்ந்த ஆற்றலுடையது என்பதை தேவாரத்தில் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் என்ற பாடலால் அறியப்படுகிறது. உள்ளதன் மலம் வாட்டி வினைகெடுத்து நிலையளிக்கும் புன்முறுவல் என்கிறார். அப்போ நம்மளுடைய ஆகாமிய சஞ்சிதம் பிராரத்தம் என்ற 3 புறங்களை அழிக்க வல்லது எது? முக்கண். போன பிறவியில் செஞ்சது, இந்த பிறவியில் செஞ்சது, முன்ன உள்ள பிறவியில் செஞ்சதெல்லாம் யார் அழிப்பா? முக்கண்ணன் மட்டும்தான் நெற்றிக்கண்ணால் அழிப்பார். அந்த கண்ணு நமக்குள்ளேயே இருக்கு. இடர் 3ம் இழித்தருளும் இளமுறுவல் முகமலர் இளங்க என்னும் சிவதரு மோத்திரத்தாலும் வலியுறுத்துகிறது. சிவதர்ம சாஸ்திரம். அடுத்து சடைமுடியை பார்த்தோம் அப்படின்னா, ஞானியர் அடையாளம் சடைமுடி, குடுமி தான், ஜடாமுடி தான் ஞானியருடைய அடையாளம். குடுமியாக வச்சுக்கிட்டாலும் சரி, கொண்டை போட்டாலும் சரி, ஜடாமுடியாக இருந்தாலும் அதுதான் ஞானியருடைய அடையாளம். எல்லாவற்றையும் முற்ற உணரும் பெருஞானியான விளங்குபவர் இறைவன் தான் ஞானி. ஆதலால் ஆன்மாக்களுக்கு ஞானம் அருள வேண்டி சடையை தரித்திருக்கிறார், ஜடாமுடி. எதுக்காக? ஆன்மாக்களுக்கு ஞானம் தரணும். பணித்த சடை, செஞ்சடை என்பன திருமுறையில் சடையை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்போ இந்த ஜடாமுடி தான் அவருக்கு ப்ளஸ்ஸே. நுண்சிகை ஞானமாம், நுண்சிகை ஞானம் இந்த சடையில் தான் அத்தனையும் இருக்குது. முடிசடையும் உண்டு, பரந்த சடையும் உண்டு. முடிச்சடைன்றது என்னென்னா குவிந்த ஞானத்தையும், பரந்த சடை விரிந்து உலகுயிர்களுக்கு ஞானமூட்டும் பரந்த நிலையும்
காட்டும். அப்போ சில பேர் குடுமியை கொண்டை போட்டிருப்பாங்க, ஜடாமுடியை கொண்டை போட்டிருப்பாங்க, சில பேர் விரிச்சே போட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஜடை விரிஞ்சு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஞானம்ன்றது இந்த உலகம் முழுவதும் விரிஞ்சிருக்கு. என்னுடைய அறிவு கண்ணானது இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்குது. அது இரவில் என்ன ஆகுது, இப்படி ஒரு கொண்டையை போட்டோன்னா எத்தனை ஜடாமுடி தூக்கி ஒரு கொண்டையை சின்னதாக கொண்டு வந்துட்டோன்னா என்ன ஆச்சு, உலகம் சுருங்கி நமக்குள்ளே வந்துடுது. அதுதான் அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம். அதான் இரவுக்குள்ளே பகலா, பகலுக்குள்ளே இரவா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் தூங்க போகிறோம். என்டையர் உலகமே நமக்குள்ளே ஒடுங்கி போகுது. ஜடாமுடி எடுத்து ஒரு குடுமி, இப்போ பறந்து விரிஞ்சு கிடக்கிற ஜடாமுடி எடுத்து அப்படி ஒரு கொண்டையை போட்டு விட்டாச்சு. இப்போ கொண்டை போட்டால் என்ன, இரவு. விரிச்சு இப்போ வெளியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா பறந்த சடை உலகம். இதுதான் ஞானத்துக்கு உண்டான சடைமுடி விளக்கம். அப்போ ஒவ்வொரு ஞானியர்களுக்கும் இது தெரியும். அது அணுவுக்குள் அணுவாகும், அப்பாலுக்கு அப்பாலும் உள்ள ஞானம், அந்த பிரம்மம், அதுதான் லலிதா தேவி. அப்போ இந்த பறந்து கிடக்கிற ஜடாமுடி இந்த உலகமாகவும், அதை எடுத்து ஒரு கொண்டையை போட்டு ஒரு குடுமி இருக்குது, முடி நீட்டாக தொங்குது, அதை ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு ஒரு கொண்டையை போட்டு விட்டோன்னா என்டையர் உலகமே நமக்குள்ளே அடங்கி போச்சு. அப்போ அதுதான் சத்தியம். அப்போ பிறை என்பது என்ன அப்படின்னா, இறைவன் திருமுடிக்கண் உள்ள பொருள்கள் பிறைமதி, ஊமத்துப்பூ, கங்கை முதலியன. இவற்றுள் பிறைமதி இறைவனுடைய அளவிலா ஞானத்தை அறிவிப்பது காமிகாகமம் என்று கூறுகிறது. பட்டணத்தார் ஒரு பாட்டில் என்ன பாடியிருக்காரு, தூமதி சடைமிசை சூடுதல் நூனெறி யாமதி யானென அமைந்தவாறே அப்படின்னு குறிப்பிடுறார் பட்டினத்தார். அப்போ இறைவனுடைய அருளாற்றல் முழுவதும் ஆன்மாக்களுக்கு வினை கொடுத்து மேலான பதவி அளிப்பதற்கே பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல பிறைமதியும் முழுமதியாய் செருக்குற்று திரிந்து தக்கன் முதலியோர் சாபமேற்று தேய்மதியாக திருவடி அடைந்த பொழுது இறைவன் அதன் சாபத்தை நீக்கி திருமுடி மேல் வைத்த நிகழ்ச்சி ஆதலால் வினை கொடுத்து உயர்வு அளிக்கும் குறிப்பை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இப்போ தேய்பிறை வளர்பிறை என்பது என்ன, ஞானம் வளருது, ஞானம் தேயுது. அஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் குறிப்பால் உணர்த்துறதுக்கு தான் இந்த தேய்பிறை வளர்பிறை எல்லாமே. அப்போ மனிதனுக்கு அகங்கார பாவம், திமிரு, செருக்கு இதெல்லாம் அதிகமாக வரும்பொழுது அவன் ஆன்மா தேய்கின்றது, அடுத்தவர்களுடைய சாபத்திற்கு உள்ளாகின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சிவனுடைய திருவடியை அடைந்த பொழுது அது மறுபடியும் பூரணம் அடையுது. அகங்காரம் அற்று போயிடுச்சுன்னா பூரணம், அது பௌர்ணமி நிலவா நிற்குது. அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கங்கை, சிவபெருமானுடைய தலையில் ஊற்றுகின்ற கங்கை. வணங்கிய கரங்களோடு கங்கை சடைக்கண் சிக்கி விளங்குகிறாள். இது இறைவனுடைய எண்குணங்களுள் அளவில்லாத ஆற்றலை உணர்த்துகிறது. காலந்தோறும் பெருகிக்கொண்டே இருக்கும் கங்கையும் ஓர் மயிர்காலில் கட்டவல்ல கணக்கற்ற ஆற்றலை உணர்த்துவதாகும். சிவசிவா சிவசிவா. அப்போ கங்கைன்றது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்குணங்களுள் அளவில்லாத ஆற்றலை உணர்த்துகிறது. இது காலந்தோறும் பெருகிக்கொண்டே இருக்கும் ஒரு கங்கையும் கணக்கற்ற ஆற்றல் இருக்குன்னு காமிக்கிறது தான் கங்கை. அந்த கங்கை நமக்குள்ளேயும் இருக்குது, அளப்பரிய ஆற்றல் நமக்குள்ளவே இருக்குது. ஊமத்தமலர் சூடியிருக்கார். இப்போ இறைவன் திருமுடியில் பார்த்தோன்னா அருகம்புல், எருக்கு, ஊமத்தம்பூ, கபாலம் இவற்றை அணிந்திருக்கின்றார். அருகென்றது அறிவின் நுணுக்கத்தையும், எருக்கு என்பது விளக்கத்தையும், ஊமத்தப்பூ என்பது விருப்பு வெறுப்பற்ற தன்மையும், கபாலம் என்பது மங்களத்தையும் குறிப்பதாகும். ஊமத்தம்பூ விருப்பெருப்பற்ற தன்மையை குறிக்கிறதுக்காக ஊமத்தப்பூவை தலையில் சூடியிருக்கார் எம்பெருமான் சிவபெருமான். ஏற்கனவே பார்த்தபடி திருவெண்ணீர் அணிந்திருக்கார் நெற்றியில். அப்போ அடுத்து திருவெண்ணீரை பார்த்தோம் அப்படின்னா, இறைவனது பவளம் போன்ற மேனியில்
பால் வெந்நீர் விளங்குவதாக திருநாவுக்கரசர் தெரிவிக்கிறார். திருஞான சம்பந்தரும் என்ன சொல்கிறாரு? பராவணமாவது நீர் என்று பாடுறார். அப்போ திருநீர் பராசக்தியின் வடிவாய் இறைவன் மேனி முழுவதும் பிரிப்பின்றி கூடியிருப்பதாக காட்டுகின்றது. அப்போ இது எல்லாமே திருநீர் என்பது திருநீரை போல் ஒரு அணிகலன் வேறு எதுவும் கிடையாது. இது வரைக்கும் சிவபெருமானுடைய சிவ விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக சில பொது கருத்துக்களையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கும். இப்போ சமீப காலமாக மழை பெய்த இயற்கை சீற்றம், பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு, பல உயிர்கள், பொருள்கள், இதெல்லாம் ஏன் இழப்பு ஏற்படுதுன்னு யாராவது சிந்திச்சு பார்த்தோமானா, நம்ம இயற்கையோட இயற்கை இல்லை, செயற்கையை குறைங்க, அசைவத்தை விடுங்க, எவ்வுயிரும் தம்முயிர் போல் பேண வேண்டும். எங்கேயோ மழை எங்கேயோ வெள்ளம் அடிச்சு போய் யாரோ செத்தாங்க, யாரோ பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. நமக்குள்ளே தான் அந்த உயிர்கள்லாம் மறைஞ்சிருக்கின்றன. நமக்குள்ளே தான் அந்த வலியும் வேதனையும், நமக்குள்ளே தான் அந்த ஓலமும் கூக்குரலும். அப்போ எங்கோ ஒரு இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வலி ஏற்பட்டாலும் அது நம்ம வலி. அது ஏதோ ஒரு உலகத்தின் மூலையில் ஒரு போர் மூண்டு சண்டை போட்டுக்கிறோன்னா அங்கே உள்ள வலி நம்ம வலி. நம்மளால் உலகத்தை காப்பாற்ற முடியுதோ முடியலையோ, நம்மளையே காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிபாடு தான் சிவ வழிபாடு, இயற்கை வழிபாடு. இயற்கையை போற்றணும். அசைவத்தை சாப்பிடக்கூடாது, அசைவத்தை தவிர்க்கணும். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பிறந்த வடலூர் பூமி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த வெள்ள அபாயம் எச்சரிக்கையெல்லாம் என்ன அப்படின்னா, கடலூரும் வடலூரும் ஒன்றானா வள்ளலார் பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுனாமி வரப்போகுதா? அடுத்த இயற்கை சீற்றம் வரக்கூடாதுன்னு பயமுறுத்துறதுக்காக சொல்ல, அடுத்த இயற்கை சீற்றம் வராமல் இருக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு சித்தர்கள் போராடிண்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மனிதர்கள் அனைவரும் அன்போடையும் ஒற்றுமையாகவும் இருந்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி சண்டை போட்டுக்காதீங்க, அப்பா புள்ள சண்டை போட்டுக்காதீங்க, சண்டையை தவிர்த்துக்குங்க, பொறுமையாக இருங்க, மௌனமாக இருங்க. மௌனத்தை போல் ஒரு மிகப்பெரிய தவம் வேறு எதுவுமே இல்லை. மௌனம் மௌனம் மௌனம். எது நடந்தாலும் மௌனம். எதுக்கும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ஆஃபீஸாக இருந்தாலும் சண்டை போட்டுக்காதீங்க. ஒருத்தர் வஞ்சம் போட்டி பொறாமல் வேண்டாம். அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அதிலிருந்து கடந்து வரணும். விட்டு கொடுத்து போங்க. நற்குணங்களை வளர்த்துக்குங்க. தியானம் பண்ணுங்க, ஞானம் பழக்குங்க, கோயிலுக்கு போங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, பெரியோர்களை மதிங்க, குழந்தைங்களை பார்த்துக்குங்க. அப்போ இந்த உலகம் என்பது தனிநபர் அல்ல, தனிப்பட்ட உயிர் அல்ல. உலகமும் நீங்களும் வேறல்ல. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுன்னா அது உலகத்துக்கே வந்த மாற்றம். நம்ம தவறு செய்திருக்கிறோம், குற்றம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை உணர்ந்து திருந்தி நல் பாதையில் பயணிங்க. வால்மீகி யாருன்னு தெரியும், அருணகிரிநாதர் யாருன்னு தெரியும், விஸ்வாமித்திரர் யாருன்னு தெரியும். அவங்களாம் நமக்காக தாழ்ந்து இறங்கி தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த தியாகம்லாம் வீணாகக்கூடாது. இறைவனை அடைவதற்கு ஜாதி, மதம், குற்றம், குறை எதுவும் தடையல்ல. இதெல்லாம் தாண்டி நம்ம பயணித்தோம் அப்படின்னா இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மளால் மக்கள் மட்டும் இல்லை அத்தனை உயிர்களையும் காப்பாற்றி கரை சேர்க்க முடியும். சத்தியத்திலையும் தர்மத்திலையும் வாழுங்க. அன்னதானம் பண்ணுங்க, இரத்த தானம் பண்ணுங்க. உங்களால் பிறருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் உதவி செய்யுங்க. உபத்திரம் செய்யாதீர்கள். அப்போ இந்த பொதுவான கருத்துக்கள்
ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் இருந்தது. இன்றைக்கி இருக்கா என்னன்னு தெரியல. மாரல் கிளாஸ், எம்ஐ கிளாஸ்ன்னு ஒன்று உண்டு, நீதி போதனைன்னு ஒன்று உண்டு. அதற்குன்னு ஒரு வாத்தியார் வருவார், அவர் கதை சொல்லுவார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், தெனாலிராமன் கதையிலிருந்து இதிகாசங்கள்லேருந்து. அதெல்லாம் எங்கே போச்சுன்னு என்னன்னு தெரியல, இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ இந்த அருணாச்சலம், பொதிகாச்சலம், தட்சிணாமூர்த்தி என்பதே மௌனம். அந்த மௌனத்தில் விளைந்த ஒளி முத்துக்கள் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த 1 மணி நேர சிவனுடைய விளக்கங்கள், சிவத்துடைய விளக்கங்கள். இதற்கு நாம் பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ எந்த தகுதியும் கிடையாது. இந்த கலிகாலத்தில் நாம் இந்த பூலோகத்தில் உயிரோடு வாழ்வதற்கே தகுதி கிடையாது. நம்ம பணத்துக்கு கணக்கு பார்க்குறோம், சொத்து கணக்கு பார்க்குறோம். இறைவன் பாவ புண்ணிய கணக்கை கூப்பிட்டு நம்ம யமதர்மராஜா அசிஸ்டண்ட் சித்திரகுப்தனை கூப்பிட்டு கேட்டார், நவகிரகங்களை கேட்டார்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா இன்றைக்கி யாருக்கும் உபத்திரம் பண்ணாமல் உதவி பண்ணுங்க. உதவி பண்ண முடியல, உபத்திரம் பண்ணாதீங்க, அன்பாக இருங்க. எல்லாரும் அரவணைச்சி ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக அன்பே சிவம்ன்ற தத்துவத்தோடு இணைந்து நம்ம வாழ்ந்தாதான் சிவத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு துளி தட்சணை. ஆகையால் நம்ம எல்லாரும் சிவத்தோடைய துளிகள். அந்த துளிகள் எல்லாம் திருப்பி ரிவர்ஸில் சிவத்தோட ஐக்கியமாகணும். வேறு எந்த பர்பஸும் கிடையாது. தேன் துளியில் விழுந்த தேன் துளி திருப்பி தேனோட ஐக்கியமாகணும். ஏரழிஞ்சல்னு ஒரு மரம் இருக்குது, அதில் இருக்கிற விதை திருப்பி ரிவர்ஸில் போய் அழிஞ்சல் மரத்தோட அந்த எந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கே போயிடும். ஆகையால் மூலத்தை பிடிச்சி மூலமாகி ஆதி மூலத்தோட ஆதி பராசக்தி ஆதி சிவத்தோடு நம்ம கலந்துருவோம். ஆதி மகா சரஸ்வதி கூட ஐக்கியப்படுத்திக்குவோம். முருகப்பெருமானோடு ஐக்கியப்படுத்திக்குவோம். கணபதியை விரும்புகிறவங்க கணபதியோடு ஐக்கியப்படுத்திக்குவோம். அகஸ்திய பெருமானை வணங்கி அவங்க வழியில் வரவங்க அகஸ்திய பெருமானோட ஐக்கியப்படுத்திக்குவோன்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த சத்சங்கத்தில் உள்ள இந்த பதிவை நம்ம பதிவிட்டுட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். அருணாச்சலம், பொதிகாச்சலம், தட்சிணாமூர்த்தி. குரு சரணம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளையை போற்றி, என் குருநாதனின் தாளையை போற்றி. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணாச்சலம், பொதிகாச்சலம், தட்சிணாமூர்த்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.